வணக்கம். உங்கள் அனைவரையும் எஸ்எஸ்கே தமிழ் யூடியூப் சேனல்ல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஸ்ரீ காளீஸ்வரர், அறிவியல் எழுத்தாளர். In this video, we are going to discuss about Fourier series as well as Fourier transformation, and I have a project proposal over this Fourier transformation. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் we are going to discuss. முதலில் Fourier என்றால் என்ன? Fourier அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். பொதுவாகவே பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய கணக்குகள், அதற்கப்புறமா கல்லூரியில வரக்கூடிய மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல ஃபூரியர் அனாலிசிஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபூரியர் சீரீஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம படித்திருப்போம். இந்த ஃபூரியர் அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு கணிதவியலாளர் மற்றும் இயற்பியலாளர் தான் ஜோசப் ஃபூரியர். இவர் பிறந்த வருடம் 1768, 1830 வரைக்கும் இவர் உயிர் வாழ்ந்ததாக அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் தான் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய அடுத்தடுத்த நிலைகளை தெரிவித்தார். என்ன சொல்லுகிறது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துருவோமா? நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இதையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். நான் பேசக்கூடிய ஒலியானது அலைகளாக பயணிக்கிறது. இட் மே பி எ காம்ப்ளெக்ஸ் சிக்னல்னு வச்சுக்கோங்க. நான் பேசுகிறேன், ஃபேன் ஓடுகிறது, சுத்தி வேற வேற அறைகள்ல இருந்து இரைச்சல்கள் வருகிறது, காற்றுல வேற வேற ஒலி அலைகள் இருக்கும். இவை எல்லாமே சேர்ந்து ஒரு அலையாக உங்கள் செவிகளை சேர்கிறது. ஆனா இவற்றை தனித்தனியாக உடைக்க முடிந்தால், பிரிக்க முடிந்தால் எப்படி இருக்கும்? டிபெண்டிங் அப்பான் த ஃப்ரீக்வன்சி ஆஸ் வெல் அஸ் டைமை பொறுத்து இதை பிரிக்க முடியுமா? அதைத்தான் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஃபூரியர் சீரீஸும் செய்கிறது. ஒரே அலையை பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான சைன் மற்றும் கொசைன் அலைகளாக பிரிப்பதுதான் ஃபூரியர் அனாலிசிஸ். ஓரளவுக்கு அடிப்படையான கணிதவியல் அறிவு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதை நீங்க எளிமையாவே புரிஞ்சுக்கலாம். இல்லைனாலுமே நான் சொல்லுறதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு அலை பயணிக்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஸான அலையை துண்டு துண்டாக பிரிப்பதுதான் ஃபூரியர் அனாலிசிஸ். இதற்கென ஸ்பெஷலைஸ்டு ஃபார்முலாஸ் கூட இருக்கிறது, நீங்க பார்த்திருக்க கூடும். எஃப் ஆஃப் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1/√2 பை 0 to infinity minus infinity to plus infinity f of t e power minus I omega t dt அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சம் ஆஃப் அந்த ஃபார்முலாஸ்ல சில சேஞ்சஸ் கூட இருக்கும். அதற்கப்புறமா அது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு எடுத்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக போகும், ஃபூரியர் சீரீஸும் கொஞ்சம் வித்தியாசமாக போகும். இதனுடைய பயன்பாடு தற்போதைய ஏஐ யுகத்துல நம்ம எங்க பயன்படுத்திட்டு இருக்கோம்னா, இமேஜ் கம்ப்ரெஷன், ஆடியோ சிக்னல் ப்ராசஸிங் ஆஸ் வெல் அஸ் டேட்டா கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு கூட ஃபூரியர் பயன்படுத்தப்படுகிறது. அலை நீளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்டுபிடிப்பது. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நான் இப்போது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய இதே ஆடியோ சிக்னலை நீங்க டீநாய்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான சாஃப்ட்வேர்ஸை வச்சு உங்களால இந்த ஆடியோ சிக்னலை டீநாய்ஸ் பண்ண முடியும். இதற்கு பின்னாடியும் ஃபூரியர் பயன்படுகிறது. அதாவது ஒரு மிகப்பெரிய அலை நான் பேசிக் கொண்டிருப்பது, இதுல தேவையில்லாத இரைச்சல்கள் எல்லாமே இருக்கும். இந்த இரைச்சல்களுக்கான ஃப்ரீக்வன்சியை மட்டும் கண்டுபிடித்து அவற்றை மட்டும் நீக்கி விடலாம். இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் பயன்படுத்தும் போது நான் பேசக்கூடிய இந்த குரல் துண்டு துண்டாக உடைந்துடும். என் குரல் தனியா இருக்கும், இந்த தேவையில்லாத இரைச்சல் தனியாக இருக்கும். இரைச்சலை மட்டும் நீக்கிவிட்டு நான் பேசக்கூடிய குரலை உங்களால் கேட்க முடியும். இதுதான் ஃபூரியர் அனாலிசிஸ் பயன்பாடு. இதை நான் கற்றறிந்த விதம் இவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி ஒரு ஃபேசினேட்டிங் ஃபீல்டே இருக்குது பிசிக்ஸ்ல. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயிலாக கூட பேசலாம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஹீட் இக்குவேஷன்ஸ் அண்ட் சம் அதர் ஃபீல்ட்ஸ்ல கூட இது மெயினாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன். இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஐடியா எனக்கு தெரியல. என்னது அப்படின்னா, ஃபூரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஃபூரியர் அனாலிசிஸை பயன்படுத்தி கெப்லர் விண்கலத்தினுடைய டேட்டாவை அனலைஸ் செய்ய முடியுமா, அதற்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை உருவாக்குவதற்கான அல்காரிதத்தை எழுத முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது. இதற்காக நான் நிறைய, அதாவது என்னுடைய மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் சிலபஸையும் தாண்டி தேடி கொண்டிருந்தேன். பேசிக்கா பிசிக்ஸ்குள்ள படிக்க போகும்போது இது எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த போது
இந்த ஈக்குவேஷன்ல இவ்வளவு பயன்பாடு இருக்கும்போது ஏன் இதை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. உதாரணமாக சொல்லுகிறேன். பொதுவாக ஸ்டெல்லார் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அஸ்ட்ரோபிசிக்கல் டேட்டான்னு சொல்லுவாங்க. அது மேபி அதுக்கு எக்ஸாக்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியவில்லை. கெப்லர் மாதிரியான விண்கலன்கள் பொதுவாக பயன்படுத்துவது ஒரு கேமரா ஆர் சம் அதர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, போட்டோ சென்சார்ஸை. ஒரு நட்சத்திர கூட்டத்தையோ ஒரு கேலக்சியையோ ஒரு மிகப்பெரிய விண்மீன் அந்த கிளஸ்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஒரு புகைப்படம் எடுக்கும், தொடர்ந்து புகைப்படம் எடுக்கும். எடுக்கக்கூடிய புகைப்படங்களை பகுப்பாய்வு செய்வார்கள், அனாலிசிஸ் செய்வார்கள். இப்போ உதாரணமாக சூரியனை நாம் தொடர்ந்து போட்டோ எடுத்துட்டே இருக்கிறோம். அட் சம் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் சூரியனை வந்து ஏதோ ஒரு கிரகம் கடந்து போகும். அந்த டைம் வந்து சூரியனுடைய வழக்கமா இருக்கக்கூடிய பிரைட்னஸ், அதாவது அந்த ஃப்ளக்ஸ் வந்து வெளிச்சம் குறைவாக தெரியும், பிறகு மீண்டும் அதிகரிக்கும். இந்த டிஃபரன்ஸை வச்சு தான் அங்க வந்து ஒரு ஸ்டார் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு லைட் கர்வ் அப்படிங்கிற ஒரு பைத்தான் லைப்ரரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த லைப்ரரியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், விச் இஸ் டெவலப்ட் அண்ட் ரன் பை நாசா. நாசா தன்னுடைய கெப்லர் மிஷனுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே லைட் கர்வ் அப்படிங்கிற இந்த லைப்ரரியில தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, ஃபேஸ் டிரான்சிஷன் அண்ட் ஆல்சோ ஃப்ளக்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான டேட்டா பேட்டர்னைஸ்ல அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் ஆர்வமாகவே படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், பிசிக்ஸ்ல ஃபூரியரை பயன்படுத்தி அண்ட் சம் அதர் கெப்லர் லாஸ், அதற்கு மேலே உள்ள இம்பேக்ட் பெராமீட்டர்ஸ் அண்ட் ஒரு ஆர்பிட்டால் பீரியட் அண்ட் சம் அதர் ஃபூரியரோடு தொடர்புடைய ஒரு சில தியரம்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி இனிமேல் வரக்கூடிய டேட்டாஸை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு எம்எல் ஆர் நியூரல் நெட்வொர்க்கை நம்மளால பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்திருக்கிறது. சின்ஸ் வி ஆர் லிவிங் இன் அ சினாரியோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கோயிங் டு ஓவர் கம் அவர் டே டு டே டாஸ்க் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வருகிறது, டெக்னாலஜி அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. ஏஐ பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டு வரும்போது ஏன் இதை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. எம்எல் பத்தி படிக்கும்போது ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நம்மால் செய்ய முடியுமா முடியாதா, இல்லை அது அவுட் ஆஃப் சிலபஸாங்கிறது எனக்கு இன்னும் தெரியவில்லை. இதை செய்வேனா செய்ய மாட்டேனாங்கிறதுக்கும் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு தெளிவான இலக்கு தெரியவில்லை, அதுதான் உண்மை. பட் இஃப் ஐ டூ திஸ், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆல்ரெடி ஃபார்முலா ஒன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிட்டா வெர்ஷன் மட்டுமே நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வித்தின் ஒரு 50 ஃபார்முலாஸோட நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே நான் அந்த வெர்ஷனை எப்படியாவது லான்ச் பண்ணிடணும்னு இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ சம் கிட்டப் நோட் புக்ஸ் மாதிரி டெவலப் பண்ணி ஃபார்முலாஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நினைக்கிறேன். ஆல்சோ சம் ஃபார்முலாஸ் விச் ஆர் அசோசியேட்டட் வித், லைக் நான் முதல்ல எடுத்திருந்த ஃபார்முலாஸ் எல்லாமே பேசிக் லெவல் ஆஃப் ஃபார்முலாஸாக இருந்தது. இனிமேல் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுல வந்து ஐ மீன் இந்த ஃபைனல் வெர்ஷன் வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி 50 or 100 ரேஷ்னலான ஃபார்முலாஸ் தான். பட் தட் ஃபார்முலாஸ் வுட் பி way too useful for the calculations which are oriented to net, gate and some other வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய, ஃபிசிக்கல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை கம்ப்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமாக அது செயல்படும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ திங்கிங் டு இன்டகிரேட் லீனியர் ரெக்ரெஷன் ஆர் அ பாலினாமியல் ரெக்ரெஷன் மாடல் டு இட். அதாவது சம் ஃபார்முலாஸுக்கு ஒரு மாடலை டெவலப் பண்ணி அதன் மூலமாக கிராஃப் பிளாட்டிங் எப்படி வருது, அது ஒரு பேட்டர்னைஸ்டாக எப்படி கொண்டுட்டு போகலாங்கிற ஒரு பிளானில் இருக்கிறேன். மேபி இன் அ மந்த் வி கேன் டூ திஸ். நீங்கள் கேட்கலாம், இதை ஒரு வைப் கோடிங்கில் போட்டிங்கன்னா 1 hourல எடுத்துடலாமே அப்படின்னு. பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன் தட் திங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்ரெடி சொன்னது போல் நம்பா அப்படிங்கிற ஒரு ஜேஐடி கம்பைலரையும் நம்ம வந்து அதில் இன்டகிரேட் பண்ணக்கூடிய திட்டத்தில் இருக்கிறோம். அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணலாம். அதே போல் லீனியர் ரெக்ரெஷன் பேஸ்டாக அதில் ஒரு மாடியூலை கொடுக்கலாம். அண்ட் சம் அதர் மாடியூல்ஸ் கூட நான் அதில் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருக்கிறேன். நிச்சயமா அந்த ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஒரு வேர்ல்டு கிளாஸாக அதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற கடமையும் கைவசம் இருக்கிறது. அட் த சேம் டைம் ஐ டு ஹேவ் மை செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஃபூரியர் அனாலிசிஸ் பற்றி ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்சோ ஐ ஹேட்
got some copyright free materials from MIT ஓப்பன் கோர்ஸ்வேர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து கூட இந்த ஃபூரியர் அண்ட் சம் அதர் டீட்டெயில்டு இதுக்கான இலிஸ்ட்ரேஷன்ஸை வந்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் டப் பண்ணி கூட நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் சம் சயின்டிஃபிக் ஐடியாஸ் டு இம்ப்ளிமெண்ட். அறிவியல் பலகை இதழுக்காக ஒரு இணையதளம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். We will meet in another video. Thanks for watching. Thank you very much. See you in another video. All the best.